அனைவருக்கும் வணக்கம். இது தமிழர் தலைமுறை ஊடகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஜூலை 13 மாலை முதல் 14ஆம் தேதி வரை நடை சாத்தப்படுகிறது. தரிசனம் கிடையாது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு பெருவிழா வருகிற ஜூலை 14ஆம் தேதியன்று நடைபெறுவதை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் திருப்பரங்குன்றத்திற்கு புறப்படுவதால் ஜூலை 14ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோவில் நடை சாத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாக இணை ஆணையர் கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு பெருவிழா வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. குடமுழுக்கு விழாவிற்காக மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் ஜூலை 13ஆம் தேதி நள்ளிரவு திருக்கோயிலிருந்து புறப்பாடாகி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் எழுந்தருளுவதால் 13ஆம் தேதி மாலை 6 மணி வரை மட்டும் பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர். அதன் பின்னர் திருக்கோயிலில் பூஜைகள் நடைபெற்று அன்றைய தினம் இரவு 10 மணியளவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் திருக்கோயிலிலிருந்து புறப்பாடாகி 14ஆம் தேதி அதிகாலையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் எழுந்தருளி மீண்டும் இரவு திருப்பரங்குன்றம் கோயிலிலிருந்து புறப்பாடாகி நள்ளிரவு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் வந்து சேர்த்தியாவார்கள். எனவே வருகிற 14ஆம் தேதி திங்கட்கிழமை முழுவதும் இத்திருக்கோயிலின் நடை சாத்தப்பட்டிருக்கும். மேலும் 13ஆம் தேதி மாலை 6 மணி முதல் மறுநாள் 14ஆம் தேதி முழுவதும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் பக்தர்களின் வசதிக்காக 13ஆம் தேதி மாலை 6 மணி முதல் மற்றும் 14ஆம் தேதி முழுவதும் தற்போது வழக்கத்தில் உள்ளபடி கலைக்கூடத்திற்கும், அதாவது ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் அன்னதானத்திற்கும், அத்துடன் அன்றைய தினம் நடைபெறும் திருமணங்களுக்கு அருள்மிகு வன்னி மரத்தடி விநாயகர் திருக்கோயிலுக்கும் பக்தர்களை ஆடி வீதிகளில் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் 15ஆம் தேதி வழக்கம்போல் அதிகாலை முதல் பக்தர்கள் திருக்கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.